நம்மள நிறைய பேர் வந்து வெளில கிளம்பி போகிற நேரத்தில் பைக்கு, வாலெட்டு, ஹேண்ட்பேக் எல்லாமே வந்து எங்கே வச்சோன்னு தெரியாமல் லாஸ்ட் மினிட்ல நம்ம தேடிட்டு இருப்போம். பட் இனிமேல் அந்த கவலை இல்லை. இந்த ஒரு டிவைஸ் மூலமாக வந்து நம்மளோட பாதி டென்ஷன் வந்து கம்மியாயிடும். ஸோ இதுதான் வந்து நாய்ஸ் டேக் 1. ஆப்பிள் டிவைசஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஆப்பிளோட ஏர் டேக் நம்ம பார்த்துருப்போம். நாய்ஸ்லேருந்து ரீசெண்டாக இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு பவர்ட் ஸ்மார்ட் ட்ராக்கர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா ஆப்பிள் ஃபைண்ட் மைலையுமே வந்து இந்த டிவைஸ் ஒர்க் ஆகும். இந்த டிவைசஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம கிட்ட வந்து நாய்ஸோட ஸ்மார்ட் ட்ராக்கர் நாய்ஸ் டேக் 1 இருக்குது. ஸோ நம்ம கிட்ட வந்து பிளாக் அண்ட் ப்ளூ கலர் இருக்குது. ஸோ பாக்ஸ் ஃப்ரண்ட் சைடில் வந்து ட்ராக்கரோட டிசைன் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ டேகு, ட்ராக்கு, ரிலாக்ஸ்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் ஃபைண்ட் மைலையுமே வந்து ஒர்க் ஆகும். ப்ளஸ் கூகுள் ஃபைண்ட் மை டிவைசஸ் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கூகுள் ஃபாஸ்ட் பேரிங் சப்போர்ட் இருக்குது. அப் டு 12 months பேட்டரி பேக்கப் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோ லாஸ் டிடெக்ஷன் மோட் இருக்குது. IPX4 ரேட்டிங்கு, டிவைஸ் லொக்கேஷன் ஷேரிங் ஃபீச்சர் இருக்குது. அண்ட் என்ன மாதிரி டிவைசஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணலான்ற மாதிரி வந்து இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. MRP வந்து 2999 போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ள வாரண்ட்டி கார்டு இருக்குது. ப்ராடக்ட் வந்து நாய்ஸோட வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான QR கோடு வந்து இங்கே இருக்குது. ஸ்கேன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். அண்ட் தென் வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரீ டைமில் வந்து படித்து பாருங்கள். நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா உள்ளே வந்து டேக் இருக்குது. ஸோ இங்கே பேக் சைடில் வந்து அந்த பேட்ரி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதை லைட்டாக ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து CR2032 பேட்ரி இருக்குது. ஸோ நார்மலாக வந்து நம்ம கடையிலையுமே வந்து இந்த பேட்ரி கிடைக்கும். பட்டன் கொடுத்துருக்காங்க. டபுள் டைம் டேப் பண்ணால் அந்த பேரிங் மோட் போகும். 4 or 5 times டேப் பண்ணால் ரீசெட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ட்ராக்கரோட வெயிட் வந்து 15 grams தான் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த நாய்ஸ் டேக் என்ன டிவைஸ் இது அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு ஸ்மார்ட் ட்ராக்கர். இந்த குட்டி டிவைசஸ் மூலமாக வந்து நம்ம கீ செயின், வாலெட்டு, பேகு, பெட்ஸுக்கு கூட வந்து ஒரு சில பேர் வந்து கழுத்தில் மாட்டி விட்டு ட்ராக் பண்ணுறதுக்குமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா பிராண்ட்லேருந்து 1 year வாரண்ட்டி நம்ம ரெகுலராக பார்ப்போம். பட் இதுக்கு 1 year வாரண்ட்டி ஸ்பெஷல் கிடையாது. இதோட பேட்டரி பேக்கப்புமே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குது. பிராண்ட்லேருந்து 1 year வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ட்ராக்கரில் CR2032 லித்தியம் பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பிராண்ட்லேருந்து கிளைம் பண்ணுற என்னமோ வந்து 1 year, பட் நம்மளோட யூசேஜ் பொறுத்து வந்து பேட்டரி பேக்கப் மாறும். யூசர் டு யூசர் வந்து பேட்டரி பேக்கப் வேரி ஆகும். பட் ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ட்ராக்கருக்கு IPX4 ரேட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மைனஸ் ஸ்பிளாஷஸ் ரெசிஸ்ட் பண்ணுமே தவிர தண்ணியில் எடுத்துகிட்டு போய் முக்கிடாதீங்க. இந்த ட்ராக்கர் கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு வந்து பெருசாக நம்ம காம்ப்ரமைஸ் இல்லை. ஒரு நல்ல பில்டு குவாலிட்டி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பட் எட்ஜஸ் எல்லாமே வந்து மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து நல்ல ஸ்டேடியாக இருக்குது. ஒரு வேலை தெரியாமல் கீழே பட்டாலுமே வந்து ஒரு சில ஷாக்கை ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி தான் எட்ஜஸ் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ரவுண்டடாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எந்த மாதிரி ஒரு கீ செயின்லையுமே வந்து நம்ம ஈஸியாக வந்து மாட்டிடலாம். கீ செயின் மட்டும் இல்லை, பேக்லேயுமே வந்து நம்ம ஈஸியாக மாட்டலாம். பட் பேக் அப்படின்றப்போ நம்ம உள்ள ஏதாவது ஜிப்லையுமே வந்து போட்டு வச்சுக்கலாம். இதோட சவுண்ட் அவுட்புட் வந்து 90 decibels வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நார்மல் ஒரு இன்டோர் என்வாயன்மெண்ட் மட்டும் இல்லை, ஈவன் ஒரு அவுட்டோர்லேயுமே வந்து இதோட லவுட்னஸ் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. நம்மக்கிட்ட வந்து பிளாக் அண்ட் ப்ளூ இருக்குது. அடிஷ்னலாக வந்து பேஜ் கலர்லேயுமே இருக்குது. டோட்டலாக வந்து 3 different கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுன்ற வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தால் அந்த கனெக்டிவிட்டி விஷயத்துக்கு தான் வரேன். ஸோ இந்த ட்ராக்கர் வந்து நமக்கு கூகுள் ஃபைண்ட் மை டிவைசஸ்லேயுமே வந்து ஒர்க் ஆகும். அண்ட் ஆப்பிள் ஃபைண்ட் மை ஆப்லேயுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு அண்ட் iOS 2 பிளாட்ஃபார்முக்குமே வந்து சப்போர்ட் பண்ணும். ஆண்ட்ராய்டு டிவைசஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அதில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ளூடூத் வந்து எனேபிள் பண்ணிட்டு இந்த டிவைஸ் வந்து நம்ம ஃபோனோட பேர் பண்ணிக்கலாம். இன்டோரில் 10 meters ரேஞ்சில் வந்து ஒர்க் ஆகும். அவுட்டோரில் வந்து 30 meters ரேஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபோனோட இந்த டிவைஸ் வந்து நீங்கள் பேர் பண்ணி வச்சுருக்கீங்க, அவுட்டோரில் 30 meters ரேஞ்ச்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த டிவைஸ் வந்து எங்கே இருந்தாலுமே வந்து நம்மளால் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கீங்க, எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட வந்து ஃபோனில் அந்த கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸில் வந்து ப்ளே சவுண்ட் கொடுத்தா வந்து இந்த டேக்ல வந்து நமக்கு ஒரு சவுண்டு வரும். ஸோ இந்த சவுண்ட் இல்லை, கண்டினியூஸ் பீப் சவுண்டு வரும். ஸோ அந்த பஸ்ஸர் சவுண்ட் மூலமாக வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ப்ளூடூத் ரேஞ்சிலேயே இல்லை, ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னாலுமே வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். கூகுள் ஃபைண்ட் மை டிவைசஸ் ஆப்பில் பார்த்தோன்னா நம்ம நிறைய டிவைசஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா அந்த லிஸ்ட் வந்து காட்டும். அண்ட் அந்த லிஸ்ட்டில் வந்து நாய்ஸ் டேக் நம்ம ஏற்கனவே வந்து பேர் பண்ணி வச்சுருப்போம். நாய்ஸ் டேக்குள்ளே போனதுக்கப்புறமா கெட் டைரக்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கெட் டைரக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம்
அதுக்கப்புறமா டேரெக்டாக வந்து கூகுள் மேப்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். கூகுள் மேப் வழியாக வந்து இந்த டிவைஸ் எங்கே இருக்குது அப்படின்ற வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ட்ராக் பண்ண முடியும். ஒன்ஸ் அந்த டிவைஸ் லொக்கேஷனுக்கு போனதுக்கப்புறமா 30 மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னா டிவைஸ் வந்து ஃபோனோட பேர் ஆகிடும். ஒன்ஸ் பேர் ஆகிடுச்சு அப்படின்னாலே வந்து நம்ம டிவைஸ் கிட்ட போகும்போது வந்து டிவைஸ் இஸ் நியர்னு காட்டும். ஒருவேளை வந்து டிவைஸ்க்கு கொஞ்சம் தூரமாக இருக்கும் அப்படின்னா டிவைஸ் இஸ் ஃபார்தர் அவே அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு ஆப்லேயே வந்து காட்டும். ஸோ டிவைஸ் உங்களால் கண்டே பிடிக்க முடியல, பட் உங்களை சுற்றி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து அந்த ப்ளே சவுண்டு கொடுத்து வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் அடிஷ்னலாக வந்து அலர்ட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனோட நம்ம கண்டினியூஸாக வந்து பேரிங்லேயே பண்ணி வச்சுருக்கோம். ஒருவேளை டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபோனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனுமே வரும். ஸோ ஒருவேளை இந்த டிவைஸ் வந்து உங்கள் ரேஞ்சிலேயே இல்லை, ரொம்ப தூரமாக இருக்குது, நீங்கள் தொலைச்சிட்டிங்க அப்படின்னா கவலையே பட தேவையில்ல. அந்த கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ் ஆப்பில் வந்து மார்க் ஆஸ் லாஸ்ட்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கம்யூனிட்டி ட்ராக்கிங் மூலமாக வந்து நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ஃபைண்ட் மை டிவைஸ் ஆப் இன்ஸ்டால் ஆன ஸ்மார்ட் ஃபோன் இந்த டிவைஸ்க்கு நியர்பையில் வந்தது அப்படின்னா நம்ம ஃபோனுக்கு வந்து அலர்ட் கொடுத்துரும். பட் அந்த அலர்ட் வந்து அந்த டிவைஸ் யூஸருக்குமே வந்து தெரியாது. நம்ம ஃபோனில் லொக்கேஷன் டிடெக்ட்ன மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த லொக்கேஷன் யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம இந்த டேக் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். பட் நான் இதை வந்து இன்னொரு மாதிரியுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ என்னோட ப்ரைமரி ஃபோனில் வந்து இதை கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். செகண்டரி ஃபோனில் அந்த மெயில் ஐடியுமே வந்து இல்லை, பட் கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ் ஆப் மட்டும் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். பேர் பண்ணாத ஒரு ஃபோனோட நான் மார்க்கெட் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக சுற்றிட்டு ஒரு வாக்கிங் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வரும்போது எனக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு. ஒரு அன்னோன் டிவைஸ் வந்து உங்கள் கூடயே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குன்ற மாதிரி வந்து நமக்கு செகண்டரி ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ என்னோட செகண்டரி ஃபோன் நீங்கள் வீட்டில் யாரையாச்சும் பேக்கில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அவங்க ஃபோனில் வந்து கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் அலர்ட் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் ஸோ அந்த அன்னோன் யூசர்னாலையுமே வந்து அந்த டிவைஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ப்ளே சவுண்டுமே வந்து கொடுக்க முடியும். பட் ஜென்ரலாக அவங்க வந்து கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ் ஆப்பில் போய் சர்ச் பண்ணாங்கன்னா காட்டாது. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து அவங்க டிவைசஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 2 ட்ராக்கரில் வந்து எனக்கு ஒரு ட்ராக்கர் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்து, இன்னொரு ட்ராக்கரில் வந்து ஸோ அவுட்டோரில் செக் பண்ணும்போது ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. அதை வந்து ஒரு வாட்டி ரீசெட் பண்ணதுக்கப்புறமா வந்து எனக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்குமே வந்து ஏதாவது கனெக்டிவிட்டி இஷ்யூ இருந்தது அப்படின்னா ஒரு வாட்டி ரீசெட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ட்ராக்கர் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நாய்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்டாக வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாகவே வந்து கீ வாலெட்லாம் எங்கே வச்சுருப்பாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி யூசர்ஸ்க்கெல்லாமே வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்குமே வந்து பேக்கில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ லக்கேஜஸ்மே வந்து நம்மளால் ஈஸியாக ட்ராக் பண்ணுறதுக்குமே வந்து யூஸ் ஆகும். ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ட்ராக்கர் வந்து மல்டி கனெக்டிவிட்டியோடு வருது. ஆண்ட்ராய்டு அண்ட் iOS 2 பிளாட்ஃபார்முக்குமே வந்து நமக்கு சப்போர்ட் ஆகுது. அதுவுமே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் இருக்குது. இந்த ட்ராக்கர் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் 1499 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அமேசான் அண்ட் நாய்ஸ் வெப்சைட்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு வேளை ஃப்ளிப்கார்ட்டில் கிடச்சது அப்படின்னா லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஏற்கனவே வந்து ஏதாவது ஸ்மார்ட் ட்ராக்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து கீழே கமெண்ட்டில் வந்து மறக்காமல் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம ATD டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ரெகுலர் பேஸில் அங்கே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு adithyatech.